SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தற்போது கிடைத்திருக்கும் மற்றும் ஒரு முக்கிய செய்தி, ஈரோடு கிழக்கு தொகுதி காலியாக உள்ளதாக தமிழக சட்டப்பேரவை செயலகம் தெரிவித்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏவாக மறைந்த முன்னாள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் EVKS இளங்கோவன் பதவி வகித்து வந்த நிலையில் அவருடைய மறைவிற்கு பிறகு ஈரோடு கிழக்கு தொகுதியானது காலியாக உள்ளதாக தமிழக சட்டப்பேரவையினுடைய செயலகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். வணக்கம் சாமுவேல், சொல்லுங்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக மறைந்த முன்னாள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் EVKS இளங்கோவன் பதவி வகித்து வந்திருந்தார். இந்நிலையில் அவருடைய மறைவிற்கு பிறகு அந்த தொகுதி காலியாக இருப்பதாக தமிழக சட்டப்பேரவையினுடைய செயலகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். இன்று தலைமை செயலகத்திலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஈரோடு கிழக்கு தொகுதி ஆனது தற்போது காலியாக உள்ளதாக தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமாய் இருந்த EVKS இளங்கோவன் அண்மையில் உடல்நல கோளாறு காரணமாக உயிரிழந்ததை தொடர்ந்து தற்போது EVKS இளங்கோவன் அவர்கள் வகித்து வந்த எம்எல்ஏ பதவியானது தற்போது காலியாக உள்ளதாக தற்போது அறிவிப்பானது வெளியாகிருக்கிறது. குறிப்பாக அதாவது இந்த தேர்தலானது விரைவில் நடத்தப்படும் என்றும், அதே போல டெல்லியில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலோடு இணைத்து இந்த தேர்தலும் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது அதாவது தமிழகத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 2 முறை இடைத்தேர்தலானது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அவரது EVKS இளங்கோவன் மகன் அதன் முன்னதாக அவர் இறந்த நிலையில் மீண்டும் EVKS இளங்கோவன் அவர் போட்டியிட்டு அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார். இதைத் தொடர்ந்து தற்போது EVKS இளங்கோவன் இறந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது அந்த தொகுதியானது மீண்டும் தற்போது அதாவது காலியாக உள்ளதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதிக்கு விரைவில் சட்டமன்ற இடைத்தேர்தலானது நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சாமுவேல்.